2 நாளா? விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து 30 வருஷமா உனக்கு தட்டெடுத்து பூஜை பண்ணனே, அதுக்கு இதான் பலனா? என்ன ஓட்டாண்டியாக்கி தெருத்தருவா அலைய விடுறியே, இது உனக்கு நல்லா இருக்கா? இதே கோயில்ல எத்தனை பக்தர்கள் என் கையால விபூதி வாங்கிட்டு போறாங்கன்னு. அதுல பாதிக்கு பாதி பேர் வட்டிக்கடை வச்சு வியாபாரம் பண்றவங்க, கள்ளக்கடத்தல் பண்றவங்க, கள்ள நோட்டே அச்சடிக்கிறவங்க. ஆனா ஒரு தப்புமே பண்ணாதவங்க மாதிரி அவங்க எல்லாம் ஓன்னு இருக்காங்களே. அவங்க சம்சாரத்தை எல்லாத்தையும் வைரத்தாலேயே இழைச்சிருக்கிறாங்களே. அவங்க போட்டுட்டு வர்ற மூக்குத்தி என்ன, முத்து பேசரி என்ன, வைர நெக்லஸ் என்ன, தங்க ஒட்டியானம் என்ன. ஆண்டவரே, தவறான பாதையில சம்பாதிக்கிற இவங்க எல்லாத்தையும் சீரும் சிறப்புமா வச்சுட்டு உண்மையான பக்தர்களாகி எங்களை ஏன் சாமி இப்படி தரித்திரத்தில் வச்சிருக்கிற? இது என்ன நியாயம்? ஏன் ஆண்டவரே, அவங்க போற தப்பான வழிதான் சரியா, இல்ல நாங்க போற பக்தி வழிதான் சரியா? ஒண்ணுமே புரியலையே சாமி. மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான்னு சொல்லுவாங்களே, இப்படி ஒரு மரத்தையே வச்சுட்டு தண்ணி ஊத்தா வாட விடுறியே சாமி, இது நியாயமா? பதில் சொல்ல ஆண்டவனே. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? உன் கண்ணென்ன குருடா, உன் காதென்ன செவிடா, உன் 3 கண்ணும் அவிஞ்சு போச்சு. பூசாரி, 30 வருஷமா பூஜை பண்ணிக்கிட்டு வர நீயா என்ன பார்த்து 3 கண்ணுமா அவிஞ்சு போச்சான்னு கேட்டேன். இதுவரைக்கும் வெளியில இருக்கிறவன் தான் விவரம் புரியாம கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தான். இப்ப உள்ள இருக்கிற நீயே என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்ட பாரு. நான் பதில் சொல்லித்தான் ஆகணும். பரமசிவனா என் முன்னால நின்னு பேசுறது? பின்ன என்ன பாவநாச சிவனா பேசுறது? பரமசிவன் தாயா பேசுறேன். நான் பாக்குற இந்த காட்சி உண்மையா இல்ல பிரம்மையா? பிரம்மையும் இல்ல, எருமையும் இல்ல, பரமசிவனே தான். என்ன